10 கட்டளைகளில் 9வது கட்டளை என்ன தெரியுமா? உன் அயலானுக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. நாம் பொதுவாக இதை எப்படி சுருக்கி சொல்வோம்? பொய் சொல்லாதே. அதுவும் சரிதான். ஆனா இந்த கட்டளையில் சொல்லப்படும் விஷயம் வெறும் தனிப்பட்ட பொய்யை பற்றியது மட்டும் இல்ல. இங்கே முக்கியமாக சொல்லப்படுவது பொய்ச்சாட்சி சொல்லாதே என்பதுதான். அப்படின்னா சாட்சி சொல்வது என்றால் என்ன? ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பார்த்தது, கேட்டது அல்லது அனுபவித்தது என்ன என்பதை மற்றவர்களுக்கு பொதுவாக சொல்லுவது. இன்று நாம் நீதிமன்றத்தில் சாட்சி சொல்வதைப் போல. ஆனா பழைய இஸ்ரவேலில் இப்போ இருக்கிற மாதிரி கோர்ட் ரூம்ஸ் இல்லை. அந்த காலத்தில் நகரத்தின் வாசல்களில் பெரியவர்கள் ஒன்று கூடுவார்கள். அங்குதான் மக்களுடைய பிரச்சனைகள், வழக்குகள் எல்லாம் பேசப்படும். ஒருவர் வந்து தன்னுடைய பக்க கதையைச் சொல்வார். மற்றொருவர் வந்து என் பக்கம் இப்படித்தான் நடந்தது என்று சொல்வார். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் பார்த்த உண்மையைச் சொல்ல அழைக்கப்படுவீர்கள். அதுதான் சாட்சி சொல்வது. ஆனா 9வது கட்டளை சொல்லும் முக்கியமான எச்சரிக்கை என்ன? பொய்ச்சாட்சி சொல்லாதே. இங்கே பொய் என்று மொழிபெயர்க்கப்படும் வார்த்தை உண்மையில் ஒரு விஷயத்தைப் போல காட்டிக்கொண்டு உண்மையில் வேறொரு விஷயமாக இருப்பதை குறிக்கிறது. சிம்பிளா சொன்னா, உண்மை மாதிரி தெரியும், ஆனா உண்மை இல்ல. வெளியில் நம்பிக்கைக்குரியவனாக தோன்றலாம். நான் உண்மையைதான் சொல்றேன் என்று சொல்லலாம். ஆனா உண்மையில் அது ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம். அதனால்தான் இந்த கட்டளை வெறும் பொய் சொல்லாதே என்று மட்டும் சொல்லவில்லை. இதில் ஒரு பெரிய சமூக விஷயம் இருக்கிறது. ஒருவரை பற்றி பொதுவில் தவறான தகவலை சொல்வது. அது ஒரு தனிப்பட்ட பொய் மட்டும் இல்ல. அது ஒரு முழு சமூகத்தையே பாதிக்கக்கூடிய விஷயம். அதனால்தான் இதற்கு 10 கட்டளைகளில் தனியாக ஒரு இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனா ஒரு பொய்ச்சாட்சி எப்படி இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியும்? இதற்கான ஒரு உதாரணத்தை யாத்ராகமம் 23இல் பார்க்கலாம். அங்கே பொய்யான செய்தியை பரப்பாதே என்று சொல்லப்படுகிறது. தீய மனிதனோடு சேர்ந்து வன்முறைக்கு காரணமாகும் சாட்சியாக மாறாதே என்றும் எச்சரிக்கப்படுகிறது. ஒருவரை பற்றி பொதுவில் பொய்யாக பேசினால் என்ன ஆகும்? அவர் மீது தவறான குற்றச்சாட்டு வரலாம். அவர் தண்டிக்கப்படலாம். அவர் வாழ்க்கையே அழிந்து போகலாம். சில சமயங்களில் ஒரு பொய்யை ஒரே ஒருவர் ஆரம்பிப்பார். ஆனா அதை மற்றவர்கள் நம்ப ஆரம்பிப்பார்கள். பிறகு ஒரு கூட்டமே அந்த பொய்யின் பின்னால் நிற்கலாம். அனைவரும் இப்படித்தான் சொல்றாங்க, அப்படின்னா உண்மையாதான் இருக்கும் என்று நினைக்கலாம். ஆனா மெஜாரிட்டி சொல்றது எல்லா நேரமும் உண்மையாக இருக்கணும் என்று அவசியமில்லை. ஒரு கூட்டம் சேர்ந்து ஒரு தவறான கதையை நம்பினால் அது ஒருவருடைய வாழ்க்கையை முற்றிலும் சிதைத்துவிடலாம். இதுதான் இந்த கட்டளை எச்சரிக்கும் ஆபத்து. குறிப்பாக சமூகத்தில் பலவீனமான நிலையில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் ஆபத்தானது. பணம் இல்லாதவர்கள், அதிகாரம் இல்லாதவர்கள், தொடர்புகள் இல்லாதவர்கள், தங்களை பாதுகாக்க யாரும் இல்லாதவர்கள். இவர்களுக்கு எதிராக ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வந்தால் அதை எதிர்த்து நிற்பது ரொம்ப கஷ்டம். அதனால்தான் நீதியை வளைத்து பலவீனமானவர்களுக்கு எதிராக நடக்காதே என்று வேதாகமம் எச்சரிக்கிறது. இதோடு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறது. அந்நியரை ஒடுக்காதே. ஏனா நீங்களும் எகிப்தில் அந்நியர்களாக இருந்தீர்கள். இது இஸ்ரவேல் மக்களின் சொந்த கதையை நினைவுபடுத்துகிறது. அவர்களும் ஒரு காலத்தில் பலவீனமான நிலையில் இருந்தார்கள். எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அதனால் தேவன் அவர்களிடம் சொல்வது என்ன? உங்களுக்கு நடந்த அநியாயத்தை நீங்க மற்றவர்களுக்கு செய்யாதீங்க. ஏனா ஒருவரை பற்றி பொதுவில் பொய் பேசுவது அவர்களுக்கு எதிராக அநியாயம் செய்வது இறுதியில் வன்முறைக்கும் அழிவுக்கும் வழிவகுக்கலாம். அப்படின்னா 9வது கட்டளையை நேர்மறையாக எப்படி பார்க்கலாம்? வெறும் பொய் சொல்லாதே என்று மட்டும் இல்ல. அதற்கு பதிலாக உண்மையை உயர்த்திப்பிடி. பொதுவான இடங்களில் உண்மையை மதித்து பேசு. உண்மை சொல்லும் பழக்கத்தை வளர்த்து மற்றவர்களின் நலனை காக்கும் விதமாக பேசு. குறிப்பாக தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள முடியாதவர்களை பாதுகாக்கும் வகையில் உண்மையை நிலைநிறுத்து. இதுதான் இந்த கட்டளையின் அழகு. இஸ்ரவேல் மக்கள் இருளில் ஒளியாக இருக்க வேண்டுமென்று தேவன் விரும்பினார். அவர்களுடைய சமூக வாழ்க்கை, அவர்களுடைய நீதிமுறை, அவர்களுடைய பொதுவான முடிவுகள் மற்ற சமூகங்களில் இருக்கும் ஊழல், அநியாயம், உண்மையை திரிப்பது போன்றவற்றிலிருந்து வித்தியாசமாக இருக்க வேண்டும். அதனால்தான் 9வது கட்டளை வெறும் ஒரு வார்த்தையை பற்றியது இல்ல. நாம் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களின் வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது என்பதை குறித்து எச்சரிக்கிறது. ஒரு பொய்யான வார்த்தை, ஒரு தவறான குற்றச்சாட்டு, ஒரு உண்மையில்லாத செய்தி ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றிவிடலாம். அதனால் உண்மையை பேசுவோம், உண்மையை பாதுகாப்போம். பலவீனமானவர்களுக்கு எதிராக அநியாயம் நடக்கும்போது மௌனமாக இருக்க மாட்டோம். ஏனா உண்மை என்பது வெறும் பேச வேண்டிய விஷயம் மட்டும் இல்ல.
அது மற்றவர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கூட.